நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, தமிழ்நாடு டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் சொசைட்டி, தமிழ்நாடு மாவட்ட சுகாதாரத்துறையிலேருந்து ஒவ்வொரு மாவட்டம் வைஸாக வந்து தற்போதைக்கு வேக்கன்சி வந்து அறிவிச்சிருக்காங்க. யாரெல்லாம் இந்த வேலைவாய்ப்பு வந்து எதிர்பார்த்துட்ருக்கீங்களோ உடனே வந்து உங்களை அப்ளை பண்ணுறதுக்கான டைம் கொடுத்துருக்காங்க. உடனே வந்து இந்த வேலைவாய்ப்பு வந்து எந்தெந்த டிஸ்ட்ரிக் வந்து கொடுத்துருக்காங்களோ அந்தந்த டிஸ்ட்ரிக் மக்கள் வந்து அந்தந்த டிஸ்ட்ரிக் வந்து அப்ளை பண்ணிக்குவாங்க. தற்போதைக்கு வந்து நம்ம முன்னதாக வந்து காஞ்சிபுரம், திருப்பூர் மாவட்டத்துக்கான வேக்கன்சி எல்லாம் கொடுத்துருந்தோம். தற்போதைக்கு பார்த்திங்கன்னா கன்னியாகுமரி மாவட்டத்துக்கான வேலைவாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க. மாவட்ட நலவாழ்வு சங்கம், மருத்துவம் மற்றும் மக்கள் நலவாழ்வுத்துறை இதிலேருந்து அறிவிக்கப்பட்ட ஒரு வேலைவாய்ப்புங்க. இந்த வேலைவாய்ப்புனா ஃபுல் டீட்டெயிலுமே நம்ம கிளியராக பார்க்குற மாதிரி நம்ம சேனலை ஃபாலோ பண்ணாதவங்க மறக்காமல் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம இப்போ இந்த போஸ்ட் நேம் பார்க்கலாங்க. போஸ்ட் நேம் பார்த்திங்கன்னா மருத்துவ அலுவலர் போஸ்ட்டுக்கு வந்து 5 காலத்துக்கான வேலைவாய்ப்பு, செவிலியர் போஸ்ட்டு நர்சிங் போஸ்ட்டுக்கு வந்து 5 காலத்துக்கான வேலைவாய்ப்பு, பல்நோக்கு சுகாதார பணியாளர் போஸ்ட்டுக்கு நீங்கள் ஹெல்த் இன்ஸ்பெக்டர் கிரேட் 2 போஸ்ட்டுக்கு வந்து 5 காலத்துக்கான வேலைவாய்ப்பு, மருத்துவமனை பணியாளர் சப்போர்ட் ஸ்டாஃப் போஸ்ட்டு வந்து 5 காலத்துக்கான வேலைவாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க. அதனை தொடர்ந்து வேலைவாய்ப்பான மாத சம்பளம் நீங்கள் பார்த்தீங்கன்னா டாக்டர் மருத்துவ போஸ்ட்டுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா 60,000 ரூபா வந்து பெர் மந்த்துக்கு வந்து வழங்கப்படும்னு சொல்லியிருக்காங்க. அதனைத் தொடர்ந்து செவிலியர் நர்சிங் போஸ்ட்டுக்கு வந்து 18,000 ரூபாயும், மல்டிபர்பஸ் ஹாஸ்பிட்டல் ஒர்க் வந்து 14,000 ரூபாயும், மருத்துவமனை பணியாளர் மற்றும் சப்போர்ட் ஸ்டாஃப் போஸ்ட்டுக்கு வந்து 8,500 ரூபாயும் பெர் மந்த்துக்காக வந்து சம்பளமாக வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்பு சேலரி டீட்டெயில் மாத சம்பளம் வந்து பார்த்திங்கன்னா இந்த வேலைவாய்ப்பு வந்து டாக்டர் போஸ்ட்டுக்கு வந்து நம்ம பார்த்துட்டோம். அதனைத் தொடர்ந்து வயது வரம்பு, இந்த வேலைவாய்ப்பான வயது வரம்பு பார்த்திங்கன்னா டாக்டர் போஸ்ட்டுக்கு வந்து 40 வயதுக்குள்ளாடி இவங்க அப்ளை பண்ணுற மாதிரியும், நர்சிங் போஸ்ட்டுக்கு வந்து 50 வயதுக்குள்ளாடி இவங்க அப்ளை பண்ணுற மாதிரியும், மல்டிபர்பஸ் ஹாஸ்பிட்டல் ஒர்க்கு 35 வயதுக்குள்ளாடி அப்ளை பண்ணுற மாதிரியும், அதனைத் தொடர்ந்து மருத்துவமனை பணியாளர் மற்றும் சப்போர்ட் ஸ்டாஃப் போஸ்ட்டுக்கு வந்து 45 வயதுக்குள்ளாடி இவங்க அப்ளை பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்பான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் கல்வி தகுதி நீங்கள் பார்த்தீங்கன்னா மருத்துவர் போஸ்ட்டுக்கு வந்து MBBS முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதனைத் தொடர்ந்து நீங்கள் செவிலியர் போஸ்ட்டுக்கு வந்து டிப்ளமோ இன் ஜென்ரல் நர்சிங் இல்லைனா ஸ்டாஃப் நர்சிங் இல்லைனா BSc நர்சிங் முடிச்சிருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம். மல்டிபர்பஸ் ஹாஸ்பிட்டல் ஒர்க்கருக்கு வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா +2ல் வந்து பாட்டனி இல்லைனா பயாலஜி முடிச்சிருக்கணும், பாட்டனி சுவாலஜி சம்மந்தப்பட்ட ஏதாவது கோர்ஸ் முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதனைத் தொடர்ந்து மருத்துவமனை பணியாளர் மற்றும் சப்போர்ட் ஸ்டாஃப் வந்து 8th பாஸ் பண்ணியிருக்கணும். அது மட்டும் இல்லாமல் தமிழ் ஏபிள் டு ரீட் அண்ட் ரைட் இன் தமிழ் எழுதும் படிக்கவும் தெரிஞ்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்பு வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ் எதுவும் கிடையாதுங்க, கட்டணம் கிடையாது. அப்ளை பண்ணுறது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஷார்ட் லிஸ்ட் நீங்கள் அப்ளை பண்ணவங்களை வச்சு ஷார்ட் லிஸ்ட் எடுத்து அவங்கள வந்து இன்டர்வியூ மற்றும் டைரக்ட் இன்டர்வியூ மற்றும் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் முறை வந்து ஆட்கள் செலக்ட் பண்ணப்படும்னு சொல்லியிருக்காங்க. அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் வந்து மார்ச் மாதம் 24ஆம் தேதி வந்து லாஸ்ட் டேட் கொடுத்துருக்காங்க. அதுக்கு முன்னாடி வந்து இந்த வேலைவாய்ப்பு நீங்கள் அப்ளை பண்ணி முடிச்சுக்கோங்க. அப்ளை பண்ணுறதுக்கான ஃபார்மும் கொடுத்துருக்கோம். ஃபார்மை நீங்கள் கிளிக் பண்ணி உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்கள் டெவலப் பண்ணி அதில் உங்களோட போஸ்ட் நேம், உங்களோட நேம், ஃபாதர் நேம், டேட் ஆஃப் பர்த், ஏஜ், எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், உங்களோட கரண்ட் ரெசிடென்ட் அட்ரஸ், பர்மனண்ட் அட்ரஸ், கம்யூனிட்டி டீட்டெயில், ஆதார் நம்பர், ஃபோன் நம்பர், இமெயில் ஐடி, உங்களோட ஊனமுற்றோர்களா இல்லைன்னா 3ஆம் பாலினமாக சம்மந்தப்பட்ட இது, உங்களோட முன்னுரிமை சான்றிதழ்னால் முன்னுரிமை சான்றிதழ், கீழே உங்களுடைய சிக்னேச்சர், விண்ணப்பதாரருடைய கையொப்பத்தை வந்து நீங்கள் சைன் பண்ணி என்னெல்லாம் இணைக்கணுமோ அதெல்லாம் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறாங்க. அதெல்லாம் நீங்கள் கரெக்டாக இணைச்சி இந்த வேலைவாய்ப்பு இதெல்லாம் நீங்கள் வாசித்து பார்த்து அப்ளிகேஷன் ஃபார்மை வந்து நீங்கள் எங்கே சென்ட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா மாவட்ட நலவாழ்வு சங்கம், மாவட்ட சுகாதார அலுவலகம், கிருஷ்ணன் கோவில், நாகர்கோவில் அந்த அட்ரஸ் வந்து நீங்கள் சென்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்பு உங்களுக்கு டவுட் வந்து டவுட் கிளியர் பண்ணுறதுக்காக அப்ளை பண்ணுறதுக்கான டீட்டெயில் எல்லா டவுட்டும் கிளியர் பண்ணால் அஃபீஷியல் வெப்சைட், அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் லிங்க், அப்ளை பண்ணுற லிங்க் வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறோம். அதை நீங்கள் கிளிக் பண்ணி இந்த எல்லா சம்மந்தப்பட்ட ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கிளியர் பண்ணிக்கலாங்க.